விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது அகஸ்தியன் ஒரு படம். ஸோ ஜீவாவுடைய நடிப்பில் அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்கார். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, விஜய் அவர்கள் இயக்கியிருக்கார். ஸோ இந்த படம் வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய தயாரிப்பு. ஸோ பேசுடைய தயாரிப்பு பண்ணும்போது கொஞ்சம் பிரம்மாண்டம் இருக்குமா, கண்டிப்பாக நல்ல பிரம்மாண்டமான படம். படத்துடைய கதை என்ன, படத்துடைய கதை என்ன பார்க்கும்போது ஒரு ஆர்ட் டேரக்டர் பெரிய டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையில் இருக்க காசை போட்டு 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு செட்டை போடுறாரு. அந்த செட்டை வந்து போடும்போது திடீர்னு வந்து படம் ட்ராப் ஆன பிறகு அந்த செட்டை வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் அதை வந்து ஒரு ஸ்கேரி, அதாவது ஒரு மர்மமான உலகம் சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுறாரு. கூட்டம் நல்லா வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அந்த அசம்பாவிதம் மாற்றும் போது அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன நடந்தது, ஏன் நடந்தது, என்ன மர்மமான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த கதை. ஸோ இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படி மேனேஜ் பண்ணிட்டு போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து கிட்டத்தட்ட வந்து அர்ஜுனோட எபிசோட்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா கதை சொல்கிற விதம்ல எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து லண்டன்லேருந்து வரார். ஸோ அவர் ஒரு சித்தர் வைத்தியர். ஸோ அவங்க அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அந்த சித்த வைத்தியத்தை வச்சுக்கிட்டு உலகத்தை ஆளலாம், உலகத்தில் இருக்க அத்தனை நோய்களையுமே குணப்படுத்தலாம்னு சொல்கிறதும். ஸோ அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்தை எப்படி இவங்க திருடுறாங்க, எப்படி ஆட்டையை போடுறாங்க, என்னென்ன ஆச்சுங்கிறது தான் படத்துடைய கதைங்க. ஸோ படம் வந்து நல்லா இருக்குன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படி அப்படியே போனாலும் ஒரு மாதிரி கதையை சொல்லுகிற பேட்டர்னே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மர்மங்கள், அது மட்டும் இல்லை பேய் வருது, அது வருது, இதெல்லாம் பண்ணாலும் இது வந்து நம்ம வந்து நிறைய இந்த சந்தானம் படங்கள்லேயே வந்து இது மாதிரி பேய் பங்களா எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியலங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் ஜீவா. ஸோ ஜீவாவை பொறுத்தவரை வந்து இந்த படம் வந்து சூப்பரான படம். பிளாக்னு ஒரு படம் பண்ணோம். ஏன்னா இதை கம்பேர் பண்ணி எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் வந்து அவ்வளோ சூப்பரான படம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ணுற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல் ட்ரை தான் சொல்லணும். ஒரு வித்தியாசமான ட்ரை, ஒரு வித்தியாசமான ஒரு கதையமைப்பில் வந்து நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஒரு ஆவியா இல்லை ஒரு பொம்மை படமா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் நிறைய நடக்கிற ஒரு படமாக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்னு எப்படி போனாலும் அதுக்கப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட போர்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அவர் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 62 வயசு 63 வயசு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அவர் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு யங் ஹீரோ மாதிரியே இருக்கார். அவ்வளோ அழகாக சாமிங்காகவும் இருக்கார். ஸோ அவர் வந்து அவரோட எபிசோட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பொண்ணை வந்து குணப்படுத்துறதுலேருந்து, அதுக்கப்புறம் காதல் வயப்படுறதுலேருந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு வஞ்சனை சூழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிகிட்டு இருக்குது எல்லா இடமுமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து அர்ஜுனோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு ஹீரோன்றதோட ஹீரோவே அர்ஜுன் தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வெயிட்டான ஒரு விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து ரோஹிணி பண்ணியிருக்காங்க, ஜீவாவோட அம்மாவை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் சரி. இதுக்கப்புறம் டேர்னிங் பாயிண்ட்னு ஒரு இடம், ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். பட் அது ஒன்றும் பெருசாக எனக்கு போயிடல. பட் இருந்தாலும் நம்மளால் யூகிக்க முடியுது. ஸோ இதுவாக தான் இருக்க முடியும்னு சொல்லி. ஸோ இது மாதிரி வந்து நிறைய காட்சிகள் பழங்கால ஒரு சித்த வைத்தியத்தை பற்றியும் பழங்கால வாழ்வியல் முறை பற்றியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போனால் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து திருப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஸ்டைலாக போகுதோ அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. ஸோ படம் வந்து எப்படின்னா ஒரு ஆவரேஜான ஃபிலிம். அதுவும் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வர அந்த விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து கதையில் வந்து ஒரு பெரிய குரூப்போ பெரிய ஒரு இதோ வந்து இன்வால்மெண்ட்டோ இல்லாமல் போகிறது தான் வந்து இதோடைய பெரிய ஒரு விஷயமே. ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த பேக்ரவுண்டில் சொல்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் போகிறது. ராதாரவி கலக்கியிருக்காருங்க படத்தில். வந்து அவரோட போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவரோட ஆக்டிங்லேருந்து எல்லாருமே நல்லா இருக்கும். கிங்ஸ்லி இருக்கார், ஷாரா இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவி தான். வந்து ரொம்ப ஆஹா ஓஹோ சூப்பர்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். மற்றபடி வந்து ஜீவாக்கு வந்து இது பிரேக்கா, இது வந்து நல்லாவே இல்லைன்னா நல்லாவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு சுமாரான படம், ஒரு ஆவரேஜான படம் தான். இது ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.